அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டை குறிவைக்கும் குரு புதையல் யோகம் நிறைந்த ஆண்டாக 2024ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் மிக சிறப்பாக அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு தற்போது வலுவாக 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அவர் 8ஆம் இடம் ஆகிய அஷ்டமஸ்தானத்திற்கு சென்றாலும் இந்த தருணத்தில் நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் யோகமும் உருவாகிறது. ஏனென்றால் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லாத குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குருவின் பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது புதனும் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். அப்படி பார்க்கப்பட்டாலும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சமகிரகமாக இருப்பதால் நிறைந்த மாற்றம் ஏற்பட போகிறது. அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக பார்க்கக்கூடிய குரு இந்த 2024ஆம் ஆண்டை குறிவைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் நவ கிரகங்களின் பார்வையில் குருவை பகை கிரகமாக எந்த கிரகமுமே பார்க்கவில்லை என்பது ஒரு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையும் பல்வேறு தருணங்கள்ல மிக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் நிறைந்த ஆண்டாக பல்வேறு தருணங்கள் அமைவதற்கான வாய்ப்பை குறிவைத்திருக்கிறாருங்க குரு பகவான். இது துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக நவ கிரகங்களிலே குருவின் அமைப்பும் குரு பயிற்சியும் கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் குரு மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் 7இல் வீற்றிருக்கிறார். 8ற்கு சென்றாலும் வக்ரகதியில் திரும்பும் போது செப்டம்பர் மாதம் முதல் நிறைந்த நன்மை கிடைக்கும். இது ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. அர்த்தாஷ்டக சனியின் தோஷம் நீங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனியிடமிருந்தும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவேதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையும் புதையல் யோகமும் நிறைந்த ஒரு ஆண்டாக 2024 அமைவதற்கான வாய்ப்பை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலுவாக சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் இருப்பாருங்க. மற்ற கிரகங்களை விட ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தாத ஒரு கிரகமாக பார்க்கப்படுபவர் குரு பகவான். எனவேதான் அவர் அஷ்டமத்தில் மறைந்தாலும் மிக பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஆண்டாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் முற்பகுதியில் மிக வலுவாக சப்தமஸ்தானமாகிய கலஸ்திரஸ்தானமாகிய 7இல் சஞ்சரிக்கிறாருங்க குரு. எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். திட்டமிட்ட காரியங்கள்ல காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு நிரந்தர வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றி பெறுகிறாருங்க குரு பகவான். இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் இந்த வருடத்தின் முற்பகுதியில் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகிறாருங்க. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைக்கிறது. மேலும் 3 மற்றும் 11ஆம் இடத்திற்கும் கிடைக்கிறதுங்க. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். லாபம் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற்றப் போகிறார். பிற்பகுதியில் குருவின் சுப பார்வை 2, 4 மற்றும் 12ஆம் இடங்களில் கிடைக்கிறதுங்க. 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் வலுப்படுவதால் பொருளாதார ரீதியாக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகும். குடும்பத்தில் கடும் நெருக்கடியை சந்தித்த ஒரு சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலும் விலகுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. குடும்பஸ்தானத்தை சப்தம பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறும். ஏனென்றால் 9ஆம் பார்வையாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. அவை திட்டமிட்டபடி திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மாற்றப் போகிறாருங்க.
நீங்கள் திட்டமிடாத பல பணிகளிலும் நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உருவாகுவதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் இந்த தருணத்தில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தையும் வலுவாக பார்க்கிறாருங்க. விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறும். விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும், புதிதாக நிலம், வீடு, வாகனம் உள்ளிட்ட பல சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். சனி பகவான் உத்தியோக ரீதியாக மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கும் போது, குருவும் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பது உள்ளிட்ட பல நன்மை நிறைந்து கிடைக்க போகிறது. அலுவலகத்தில் சந்தித்து வரக்கூடிய நிம்மதியற்ற சூழ்நிலைகள் அனைத்தும் மாறி நிம்மதியான ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறதுங்க. நல்ல பணிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வருமானம் உயரும். திட்டமிட்டபடி செலவுகளை சமாளித்து சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் கிடைக்கிறது. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குரு மிக வலுவாக சஞ்சரிப்பதால் 2024ஆம் ஆண்டை குறிவைத்து லாபம் நிறைந்த ஆண்டாக மாற்றுகிறாருங்க. அது மட்டுமல்லாது புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்கும். அரசாங்க சலுகைகள், மானியம், வரி சலுகை உட்பட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம். நிறைந்த நன்மை உண்டு. கலைத்துறை ரீதியாக திரைப்படம் உள்ளிட்ட பல பணிகளை லாபம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளலாங்க. ஆடம்பர செலவுகள், விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. 2024 அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் வெற்றியை சுவைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறதுங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த வருடத்தின் முற்பகுதியில் நிறைந்த தேர்தல் வெற்றிகள் பெறக்கூடிய யோகம் உண்டு. பல தடைகள் விலகுகிறது. மாணவ மாணவரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கிறது. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவரும் சாதகமாக வீற்றிருப்பதால் குரு பகவானின் அமைப்பு காரணமாக விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழி கிடைக்கும். கால்நடை அபிவிருத்தியாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது. புதிதாக நவீன விவசாய இயந்திரங்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவான் மிக வலுவாக சப்தமஸ்தானத்திலும் பிறகு அஷ்டமத்தில் மறைந்தாலும் அவர் வக்ரகதியில் திரும்பும் போது நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவே 2024 மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான பணிகள் அனுகூலமாக பெண்மணிகளுக்கு மிக சிறப்பாக நடைபெற போகிறது. உணர்ச்சி வசப்படுதலை கட்டுப்படுத்தி கொண்டு அனைத்து விதமான பணிகளிலும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடை ஈடுபடுவதற்கான வாய்ப்பை குரு அள்ளி கொடுக்கிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.